வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான கட்சியோட கதை. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம், சுருக்கமா திமுக. இந்த கட்சி எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்துச்சுங்கிறத அவங்களோட அதிகாரப்பூர்வ பக்கங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமூக இயக்கம் எப்படி அரசியல் கட்சியா மாறிச்சு, அதுவும் வெறும் பேச்சால மட்டும் இல்லாம கலை, இலக்கியம், ஏன் சினிமா மூலமா கூட எப்படி மக்களின் மனசை வென்று தென்னிந்தியாவோட மிக முக்கியமான அரசியல் சக்திகள்ல ஒன்னா உருவானது. வாங்க அந்த பயணத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம கதை கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்கின காலகட்டத்துல தொடங்குது. அப்போ ஒரு சமூக இயக்கத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன பிளவு தமிழ்நாட்டோட அரசியலே மாத்தி அமைக்க போற ஒரு புது கட்சியின் பிறப்புக்கு காரணமா இருந்துச்சு. 1949ல திராவிடர் கழகம்ங்கிற சமூக இயக்கத்திலிருந்து சில கொள்கை வேறுபாடுகள் காரணமா ஒரு பெரிய குழு பிரிஞ்சு போனாங்க. அவங்கதான் திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது திமுகவை ஆரம்பிச்சாங்க. இந்த புதுக்கட்சிக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணான்னு எல்லாரும் அன்பா கூப்பிடுற அண்ணாதுரை தான். அவரோட சேர்ந்து தன்னோட எழுத்துக்களால எல்லாரையும் கவர்ந்த கருணாநிதி மாதிரியான பல இளைய தலைவர்களும் கை கோர்த்தாங்க. திமுக மக்களை கவர்ந்ததுக்கு காரணம் வெறும் அரசியல் கூட்டங்கள் மட்டும் இல்ல, அவங்க கையில எடுத்து ஒரு ஆயுதம் இருந்துச்சு. அதுதான் கலை, இலக்கியம், அப்புறம் அந்த காலத்தோட புது மீடியாவான சினிமா. குறிப்பா மொழி, இனம் சார்ந்த அவங்களோட கொள்கைகள் தமிழ்நாடு முழுசும், அதுலயும் முக்கியமா இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க கையில கிடைச்ச எல்லா வழியையும் பயன்படுத்தினாங்க. மேடை பேச்சு, பத்திரிக்கை எழுத்துல ஆரம்பிச்சு நாடகம், இசை, அப்புறம் அப்போ வளர்ந்துட்டு இருந்த சினிமான்னு எதையும் அவங்க விடல. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கட்சியின் தலைவர்களே இதுல நேரடியா இறங்கி வேலை செஞ்சதுதான். அவங்க வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, தங்களோட கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற கதை, வசனம் எழுதுற படைப்பாளிகளாவும் இருந்தாங்க. சரி, மக்கள் மனசுலேயே இடம் பிடிச்சாச்சு. அடுத்தது என்ன? ஆட்சி அதிகாரம்தான். அந்த பாதை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 1957ல தான் திமுக முதல் முறையா தேர்தல் அரசியல்ல நுழையறாங்க. முக்கியமா இந்தி திணிப்புக்கு எதிராக அவங்க நடத்தின போராட்டங்கள் அவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவை கொண்டு வந்து சேர்த்துச்சு. சரியா 10 வருஷத்துல 1967ல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. அப்போ ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சியை தோற்கடிச்சு திமுக ஒரு சரித்திர வெற்றியை பதிவு செஞ்சாங்க. அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார். அவர் செஞ்ச மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்னு, மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு அதிகாரப்பூர்வமா பேர் வச்சது. இது வெறும் பேர் மாற்றம் கிடையாதுங்க, இது ஒரு கலாச்சார அடையா. அண்ணாவோட மறைவுக்கு அப்புறம் கட்சியின் தலைமை பொறுப்பு ஒருத்தர் கைக்கு போச்சு. அடுத்த 50 வருஷத்துக்கு அவர்தான் திமுகவோட முகமா இருக்க போறாரு. அவர் வேற யாரும் இல்ல, கருணாநிதி தான். அவர் தன்னோட நீண்ட அரசியல் வாழ்க்கையில ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 5 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவரோட தேர்தல் சாதனையை பத்தி சொல்லியே ஆகணும். 2016 வரைக்கும் அவர் போட்டியிட்ட 13 சட்டமன்ற தேர்தல்கள்ல ஒரு தடவை கூட தோற்கல. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். சரி, இதெல்லாம் கடந்து வந்த பாதை. இப்போ என்ன நிலைமை? வாங்க திமுகவோட தற்போதைய காலகட்டத்துக்கு வருவோம். மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 50 வருஷமா கட்சியில ஒவ்வொரு படியா முன்னேறி வந்திருக்காரு. ஒரு சாதாரண களப்பணியாளர் ஆரம்பிச்சு இளைஞரணி செயலாளர், பொருளாளர்னு படிப்படியா உயர்ந்து 2018ல கட்சியின் தலைவர் ஆனார். இன்னைக்கு அவரோட தலைமையில மாநில சட்டமன்றம், அப்புறம் தேசிய அளவில் மக்களவை, மாநிலங்களவையில திமுகவோட பலம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன புள்ளி விவரம் தான் இது. ஒரு சமூக இயக்கமா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் சக்தியா வளர்ந்து நிக்கிற திமுகவோட இந்த நீண்ட பயணம் அவங்களோட அடுத்த அத்தியாயத்தை எப்படி எழுத போகுது? அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? யோசிக்க வேண்டிய கேள்விதான்.